கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானிக்க போற வசனம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஊழியத்துக்கு யாரும் வர முடியாது. இந்த ஆரோனுடைய கனமான ஊழியம் எப்படிப்பட்டது? இந்த ஆரோனுடைய ஊழியம் இந்த கிருபையின் காலத்திலே செல்லாது என்று போன செய்தியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆரோனுடைய ஊழியம் மாற்றப்பட்டு விட்டது. லேவியின் கோத்திரத்திலிருந்து ஆசாரிய ஊழியம் யூதா கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு மாறிவிட்டது. அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆரோனை போல நாம் தேவனால் அழைக்கப்படுவோம் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தோமானால் இந்த கிருபையின் காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு நமக்கு தேவனிடத்திலிருந்து வரப்போவதில்லை. ஆரோனுடைய அழைப்பு மாற்றப்பட்டு விட்டது. இந்த கிருபையின் காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட அழைப்பு காத்திருக்கிறது? பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனுக்கேற்ற பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். நம் அனைவருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்காக. ஆரோனுடைய கனமான ஊழியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கும் எப்படி வேறுபாடு இருக்கிறது என்று நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஆரோனுடைய கனமான ஊழியம் சபையாரை, விசுவாசியை, என் அண்டையில சேராதே, பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகிலே வராதே, உனக்காக அங்கு மரணம் காத்திருக்கிறது, கிட்டி சேராதே என்று தெளிவும் திட்டமுமாக அறிவிக்கிறது. அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து என்னும் நித்திய பிரதான ஆசாரியர், கிட்டே வா, அருகில் வா, நல்ல மேய்ப்பனாகிய நான் உனக்காக காத்திருக்கிறேன், என் அண்டையில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆரோனுடைய கனமான இந்த ஊழியம் எப்படிப்பட்டது? ஆரோன் எப்படி இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார்? தேவனால் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று ஒரு சில காரியங்களை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அந்த கோல் மரித்த நிலைமையில் இருந்த அந்த காய்ந்த மரம், பட்ட மரத்திற்கு ஜீவன் வந்திருந்தது. அதில் பூக்களும் மொட்டுக்களும் கனிகளும் இருந்தது என்று நாம் பார்த்தோம். இந்த கோல் ஆரோனுக்கு எப்படி கிடைத்தது? இந்த கோலின் மூலமாக ஆண்டவர் ஆரோனை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த கோல் ஆரோனுடைய கைகளுக்கு எப்படி கிடைத்தது? ஒரு சில காரியங்களை வேகமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது நடக்கும் இடம் காதேஸ் பர்னேயா. எகிப்திலிருந்து இஸ்ராயல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை பண்ணி அங்கிருந்து வனாந்திர வழியாய் அழைத்து கொண்டு வருகிறார். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் கழிந்து விட்டது. கானான் தேசத்தின் வாசப்படியிலே இஸ்ரேல் சபையார் கூடி நிற்கிறார்கள். அங்கே தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். கானான் தேசத்தை 12 வேவுக்காரர்கள் போய் சுற்றி பார்த்துவிட்டு 40 நாள் கழித்து வருகிறார்கள். தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அங்கே ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்கள், நம்மளால் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி 10 பேர் தேவனுக்கு விரோதமாக துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். அதிலே யோசுவா, காலேப் இருவரும் மட்டும் சாதகமாக தேவன் நமக்கு அந்த நிலத்தை நம்முடைய கையிலே, அந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பார் என்று அங்கே அறிவிக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் இஸ்ராயல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கலக வீட்டார், நீங்கள் கடின கழுத்து உள்ள கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் 40 நாள் சுற்றி பார்த்த கணக்கின் இலக்கத்தின்படியே ஒரு நாளுக்கு 1 வருடம் என்று 40 வருடம் நீங்கள் வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருப்பீர்கள். என்னுடைய உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை நீங்கள் உணரும் பொருட்டு உங்களிலே 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே இந்த வனாந்திரத்திலே செத்து மடியும் வரை நான் உங்களை இந்த வனாந்திரத்திலே வைத்திருப்பேன் என்று திட்டமாக தெரிவிக்கிறார். உங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்திரத்திலே விழும். நீங்கள் எங்கள் குழந்தைகள் கொள்ளையாவார்கள் என்று சொன்னீர்கள். 20 வயதிற்கு உட்பட்ட அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகள் மட்டுமே கானான் தேசத்தை சுதந்திரிப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து யோசுவா, காலேப் இருவரும் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை தெரிவிக்கிறார். இந்த நிகழ்வுக்கு பிறகு லேவி கோத்திரத்தார் ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள்.
அதற்கு பிறகு இஸ்ராயேல் தேசத்துல இருக்க 12 கோத்திரத்தாரும் தேவனுக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தேவனாகிய கர்த்தர் ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்து அதிலே மொட்டுக்கள், பூக்கள், வாதுமை பழங்கள் வரும்படி பிரத்யட்சமாக ஒரு அற்புதத்தை செய்து, ஆரோன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், ஆரோனுடைய ஊழியம் கனமானது, யாரும் தானாய் அதற்கு ஏற்படுவதில்லை, நான் அழைத்தால் ஒழிய பிரதான ஆசாரியரின் வேலைக்கு யாரும் தன்னைத்தானே ஏற்படுத்தி கொள்வதில்லை என்று ஆண்டவர் திட்டமாய் தெளிவாய் அந்த இடத்துல நிரூபித்து காட்டுகிறார். ஆரோனுடைய கோல் ஆரோனுக்கு எப்படி கிடைத்தது? நாம் ஒரு சில காரியங்களை யாத்ராகமத்திலிருந்து பார்க்க வேண்டும். வேதத்திலே அநேக இடத்திலே நாம் பார்க்கிறோம், கோல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. யாக்கோபு தன் கோலிலே சாய்ந்து கர்த்தரை தொழுது கொண்டார் என்று பார்க்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரு முட்செடியிலே மோசேக்கு காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது என்று மோசேயிடம் ஆண்டவர் கேட்கிறார். ஒரு கோல் வைத்திருக்கிறேன் என்று மோசே பதில் சொல்லுகிறார். அந்த கோலை தரையிலே போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அதை தரையிலே போட்ட உடனே அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். மோசே கையில் இருந்த ஒரு காய்ந்து போன கோல், மரித்த நிலைமையில் இருந்த கோலுக்கு ஜீவன் வந்தது, அது சர்ப்பமாக மாறுகிறது. தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், இந்த கோலை எடுத்துக்கொண்டு உன் சகோதரனாகிய ஆரோனை அழைத்து கொண்டு பார்வோனுக்கு முன்பாக உன்னை காண்பி என்று சொல்லுகிறார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். மோசே கையில் இருந்த கோல் பாம்பாக மாறியது. அந்த கோலை எடுத்துக்கொண்டு போ என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இப்போ அந்த கோலுக்கு பெயர் தேவனுடைய கோல். தேவனுடைய கோலை மோசே கையிலே பிடித்து கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 12ஆம் வசனம், அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. பார்வோனுக்கு முன்பாக மோசே கையில் வைத்திருந்த கோலை ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக தரையிலே போடுகிறார். அது சர்ப்பமாக மாறியது. இந்த கோலுக்கு பேர் ஆரோனுடைய கோலாக மாற்றப்படுகிறது. முதலில் என்ன பார்த்தோம், மோசே கையில் இருந்த கோல், பிறகு அதுக்கு தேவனுடைய கோல் என்று பெயர் சூட்டப்பட்டது. இப்பொழுது இதுக்கு பெயர் ஆரோனுடைய கோல். 12ஆம் வசனத்தை நாம் கவனமாக படிக்கும்போது, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. மரித்த நிலைமையில் இருந்த ஒரு மரம், அந்த கோல் ஜீவன் பெற்று சர்ப்பமாக மாறிற்று. இங்கே அதற்கு ஆரோனுடைய கோல் என்று பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. ஆரோனுடைய கோல் மற்ற கோல்களை விழுங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். கோல் என்றால் அதிகாரத்தை குறிக்கிறது. ஆரோனுடைய சர்ப்பம் மற்ற சர்ப்பங்களை விழுங்கிற்று என்று எழுதப்படவில்லை. ஒரு பாம்பு இன்னொரு பாம்பு விழுங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு கோல் மற்ற கோல்களை விழுங்குவது ஒரு பெரிய அதிசயம். இதனுடைய பொருள் என்ன? இதனுடைய தாற்பயம் என்ன? தேவ ரகசியம் என்ன? தேவனுடைய அதிகாரம் மற்றவர்களுடைய அதிகாரத்தை விழுங்கிற்று. வெளிச்சத்தின் அதிகாரம் இருளின் அதிகாரத்தை மேற்கொண்டது. இந்த கோலுக்கு பேர் ஆரோனுடைய கோல். இந்த கோல் ஆரோன் தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கோலினால் அற்புதங்களை செய்கிறார். இப்பொழுது நாம் என்னாகமம் 17ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியும் வருவோம். ஆரோனுடைய கோல், மரித்த நிலைமையில் இருந்த கோல் சர்ப்பமாக மாறினது. அதற்கு ஆரோனுடைய கோல் என்று பெயர் சூட்டப்பட்டது. இப்போ எகிப்திலிருந்து இவர்கள் கடந்து வனாந்திரத்தை கடந்து சீனாய் மலையிலே தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்து ஆரோன் பிரதான ஆசாரியனாக தெரிந்து கொள்ளப்பட்டு 2 வருடங்கள் தாண்டி கானானின் வாசற்படியில நிற்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்ததால் தேவன் அவர்களை 40 வருடம் மறுபடியும் வனாந்திரத்திலே அலைந்து திரியும்படி அங்கிருந்து அவர்களை அனுப்பிவிடுகிறார். இந்த சூழ்நிலையில என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, லேவி கோத்திரத்திலே ஆரோனுக்கு விரோதமாக சிலர் எழும்புகிறார்கள். அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள்? மோசே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார், அதை சபையார் ஏற்றுக்கொண்டார்கள். சபையில் இருக்க பிரபுக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆரோனுடைய அழைப்பை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். மோசே தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி, தேவனோடு முகமுகமாய் பேசுகிறார். அதனால்
அவர் தன்னுடைய தமையனாகிய ஆரோனை பிரதான ஆசிரியராக தானாக நியமித்துக் கொண்டார். தன்னுடைய தமக்கையாகிய மிரியாமை தானாக தீர்க்கதரிசியாக நியமித்துக் கொண்டார் என்று அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இது எந்த கோத்திரத்தில் நடைபெறுகிறது என்று நாம் பார்த்தோம்னா, லேவி கோத்திரத்துக்குள்ளேயே இந்த கலகம் தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் எழும்புவதை நாம் காண முடியும். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வாக்கியத்துல நாம் பார்க்கும்போது, கோராகு, லேவி கோத்திரத்திலே வருகிற கோராகு தாத்தான் அபிராம் என்ற பிரபலமான 2 பிரபுக்களை தன்னோடு அழைத்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு 250 பிரபுக்கள் பிரபலமானவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று மோசேயோடும் ஆரோனோடும் தர்க்கம் பண்ணுகிறார்கள். முதலில் லேவி கோத்திரத்துக்குள்ளேயே ஒரு கலகம், ஒரு தேவனுக்கு விரோதமான செயல் காணப்படுகிறது. இந்த கலகத்தை தேவனாகிய கர்த்தர் பூமியை பிளந்து கோராகையும் அவன் கூட்டத்தையும் விழுங்க செய்கிறார். 250 பிரபுக்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு சென்ற அக்கினி பட்சித்து போடுகிறது. தேவனுடைய சந்நிதியிலிருந்து ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. இந்த அற்புதத்தினாலே அநேகர் மரித்து போகிறார்கள். ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று நிரூபிப்பதற்காக 250 பிரபுக்கள் கொல்லப்படுகிறார்கள். கோராகு கூட்டத்தார் பூமியால் விழுங்கப்படுகிறார்கள். இதை தொடர்ந்து சபையார் தேவனுக்கு விரோதமாக தங்களை தாழ்த்தவில்லை. என்ன நடக்கிறது என்று நாம் பார்த்தால், என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். முதலில் லேவி கோத்திரத்துக்குள்ளாக கலகம் ஆரம்பித்தது. இப்பொழுது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முழு சபையார் கூடி நிற்கிறார்கள். 42ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. முதலில் லேவி கோத்திரம் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினது. இரண்டாவதாக 12 கோத்திரமுமே ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக எழும்புகிறது. அவருடைய நோக்கம் என்ன, அடிப்படை எதிர்பார்ப்பு என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அவர்கள் ஆசாரிய பட்டத்தை தங்களுக்காக தேடுகிறார்கள். குருத்துவம் என்றும் நாம் அழைக்கலாம். இந்த பிரதான ஆசாரியரின் இந்த ஸ்தானத்தை, இந்த ஸ்திதியை எப்படி ஆரோனுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள்? சபையர் அனைவருமே பரிசுத்தமாக இருக்கிறோமே, 12 கோத்திரமும் பரிசுத்தமானது தானே, எங்களுக்குள்ளே அந்த ஆசாரிய பட்டத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட எண்ணத்தினாலே துணிகரமாய் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சந்நிதிக்கு 250 பிரபுக்கள் வருகிறார்கள். ஆரோனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நிற்கவில்லை, தேவனுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். மோசே தெளிவாக அவர்களுக்கு அறிவிக்கிறார், எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான். அநேகரை தேவனுடைய கோபாக்கினை அன்று பட்சித்து போடுகிறது. ஆரோன் மரித்தவர்களுக்கும் ஜீவன் உள்ளவருக்கும் இடையிலே ஆரோன் நின்று கொண்டிருக்கிறார். மோசே ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதிலே போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்றது என்று மோசே அறிவிக்கிறார். தேவனுடைய கோபம் புறப்பட்டு சென்றிருக்கிறது. அநேகரை மரித்து விட்டார்கள். மரித்தவர்களுக்கும் ஜீவனுள்ளோருக்கும் இடையிலே ஆரோன் மன்றாட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அங்கே தூப கலசத்தை பிடித்து கொண்டு பலிபீடத்திலிருந்து எடுத்த அக்கினியால் நிரப்பி தூபவர்க்கம் போட்டு பாவ நிவர்த்தி செய்கிறார். நம் வேதம் முழுவதும் ஆராய்ந்து பார்க்கும்போது தூப கலசத்தினால் பாவ நிவர்த்தி செய்த ஒரே இடம் இது மட்டும்தான். ஆரோன் மரித்தவர்களுக்கும் ஜீவன் உள்ளோருக்கும் இடையிலே நிற்கிறார். மரணம் கடந்து செல்லாதபடிக்கு அங்கே தடுத்து நிற்கிறார். அன்று வாதையினால் மரித்தவர்கள் 14,700 பேர். இதை தொடர்ந்து நாம் 17ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் மேலும் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்களினாலே அநேகர் மரித்து இருக்கிறார்கள். தேவனுடைய சந்நிதியிலிருந்து கோபாக்கினை புறப்பட்டு சென்றது. முதலில் லேவி கோத்திரம் தேவனுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் செய்தார்கள். இப்பொழுது இஸ்ரேல் சபையார் முழுவதும் தேவனுக்கு விரோதமாக நிற்கிறார்கள்.
மேலும் மரணம் சம்பவிக்காமல் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது கர்த்தர் மோசேயிடம் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவனிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோல் வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. இது கனமான ஊழியம். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை என்று நிரூபிப்பதற்காக ஆண்டவர் இந்த கோலை வைத்து ஒரு அற்புதம் செய்கிறார். இனியும் இஸ்ரேலிலே ஜனங்கள் மறிக்காதபடிக்கு அடையாளமாக நீ இந்த எல்லையை கடக்கக்கூடாது, இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று தேவன் ஜனங்களுக்கு எச்சரிக்கும் விதமாக ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்கிறார். இந்த அற்புதத்தின் அடிப்படை நோக்கம், யாரும் ஆரோனுடைய ஸ்தானத்திற்கு போட்டியாக வரக்கூடாது. இரண்டாவதாக, தேவனுக்கும் தேவன் தெரிந்து கொண்ட மனிதனாகிய ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். இதுதான் அடிப்படை நோக்கம். ஆரோனுக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாது, தன்னைத்தானே யாரும் பிரதான ஆசாரியராக உயர்த்தி கொள்ளக்கூடாது. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த கோலை கொண்டு தேவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். 12 கோல்களை கொண்டு வர சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். 12 கோத்திரத்தாரும் 12 கோல்களை கொண்டு வருகிறார்கள். அநேகமாக இவர்கள் 12 பேரும் பிரபுக்களாக தான் இருக்க வேண்டும். அந்த கோத்திரத்திலே பிரபலமானவர்கள் தலைவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கோல்களிலே அவருடைய நாமங்களை பதிக்க சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆரோனுடைய கோலில் லேவி என்ற கோத்திரத்தின் பெயர் எழுதி சொல்லவில்லை. ஆரோனுடைய பெயரை, பர்சனல் நேம், ஆரோனுடைய பெயரை எழுதி சொல்லி திட்டவட்டமாக அங்கே குறிப்பிடுகிறார். நாம் அறிந்திருக்கிறோம், தேவன் நம் அனைவரையுமே பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் பெயரை சொல்லி அழைக்கிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உன்னை பெயரை சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு அழகாக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பெயரை சொல்லி அழைக்கிற தேவன். நீ என்னுடையவன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று திட்டவட்டமாக இங்கு வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்த்தால், நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நமக்கு பெயர் வைக்கிறதும் தேவனாகிய கர்த்தர். நம் பிறக்கும் முன்பே நம்மை தெரிந்து கொண்டதும் அவர்தான். நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கிற தேவன். இங்கே ஆரோனுடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். கோலிலே ஆரோனுடைய பெயரை பதிக்க சொல்லி தெளிவாக அங்கே குறிப்பிடுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, இந்த 12 கோலோட ஆரோனுடைய கோலும் சேர்த்து நாமங்கள் பதிக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட அந்த கோல்கள் தேவனுடைய சமூகத்திலே வைக்கும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். இந்த 12 கோல்களும் தேவனுடைய சந்நிதியிலே வைக்கப்படுவதன் பொருள் என்ன? தேவனுடைய சந்நிதி என்றால் என்ன? ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே மகா பரிசுத்த ஸ்தலம். இதற்குள்ளே செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பொருள் கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அல்லது சாட்சி பெட்டி என்றும் அழைக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மேல் இருக்கிற அந்த கிருபாசனத்தின் மேல் தேவனுடைய மகிமை காணப்படும். கேருபீன்கள் நிழலிட்டு கொண்டிருக்கும். இந்த சமூகத்துல, இந்த பெட்டிக்கு முன்பாக இந்த கோல்களை வைக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். ஏன் அங்கு வைக்க வேண்டும்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்வதற்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் அனுமதி இல்லை. மோசேக்கு மட்டும் தேவனாகிய கர்த்தர் இந்த விசேஷித்த அனுமதியை கொடுத்திருக்கிறார். ஒரு நண்பனோடு பேசுவது போல் முகமுகமாய் பேசியிருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்வதற்கு ஆரோனுக்கும் அனுமதி இல்லை. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். மோசே மூலமாக தேவனாகிய கர்த்தர் ஆரோனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே எந்த நேரத்திலும் வந்து விடாதே, மரணம் உனக்காகவும் அங்கே காத்திருக்கிறது.
நீ வருவதற்கு ஒரே ஒரு நாள் அனுமதி உண்டு. அது பாவ நிவர்த்தி நாள் அன்று பலி செலுத்தப்பட்ட காளையின் இரத்தத்தோடே நீ கடந்து வர வேண்டும். மற்றபடி அங்கே கடந்து செல்வதற்கான அதிகாரம் மோசேக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனுக்கும் அனுமதி இல்லை. மற்ற இஸ்ரவேல் சபையார் யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்ல முடியாது. அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. கேருபீன்கள் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. மீறி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே ஒரு மனிதன் சென்றால் மரணம் தான் காத்திருக்கிறது. மோசேக்கு மட்டும்தான் அங்கே செல்ல அனுமதி. மோசே இந்த கோல்களை எடுத்து சென்று அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய சாட்சி பெட்டிக்கு முன்பாக ஒரு இரவு முழுவதும் வைத்திருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய சமூகத்திலே அந்த கோல்கள் காத்திருக்கிறது. யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று அறிவதற்காக. காலையிலே சென்று பார்க்கும்போது முன்பே அறிவிக்கப்பட்டது போல யாருடைய கோல் தொழித்திருக்கிறதோ அவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். முன்பே அறிவிக்கப்பட்டது போல ஆரோனுடைய கோல் மட்டும் அங்கே தொழித்திருந்தது. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்த போது லேவியினுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்திருந்தது. இது ஒரு அற்புதம், மகா அற்புதமான காட்சி. மரித்த ஒரு கோல். நம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். இந்த கோல் சர்ப்பமாக மாறினது. பின்பு தேவனுடைய கோல் என்று அழைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த கோல் ஆரோனுடைய கோல் மற்ற கோல்களை விழுங்கிற்று. ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் சத்ருவின் வல்லமையை மேற்கொண்டது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த இடத்துல அதே கோல் துளிர்த்து பூக்களோடும் மொட்டுக்களோடும் வாதுமை பழத்தோடும் காணப்படுகிறது. இதனுடைய ரகசியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இதற்கு முன்பாக நடந்த அற்புதங்கள் எல்லாம் சபையாரிலே அநேகரை கொன்று போட்டது. இந்த துளிர்த்த கோல் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது, அடையாளமாக வைக்கப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகிலே வராதே, நான் அழைத்தால் ஒழிய நீ வரக்கூடாது. இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஒருவரும் தன்னை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆரோனை நான் தெரிந்து கொண்டேன் என்று இந்த கோல் ஒரு செய்தியை அறிவிக்கிறது. ஒரு அற்புதத்தினாலே இங்கே நிச்சயிக்கப்படுகிறது, உறுதி செய்யப்படுகிறது. மரித்த நிலைமையில, காய்ந்த நிலைமையில இருந்த ஒரு கோல், அநேகமாக அது வாதுமை மரத்தின் கோலாக இருக்கக்கூடும். அந்த கோல் உயிரடைந்து ஜீவன் பெற்று மொட்டுக்கள் வந்திருக்கின்றன, பூக்கள் இருக்கின்றன, பழங்கள் இருக்கின்றன. இது எப்படி நிகழ்கிறது? ஒரு மரித்த நிலைமையில் இருக்கிற கோல் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் போது அதற்குள்ளே ஜீவன் வருகிறது. சங்கீதம் 92ல 13 முதல் 15 வரை நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். தேவனுடைய சமூகத்திலே வைக்கப்பட்ட ஆரோனுடைய கோல் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். யாரால்? தேவனால் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த கோல் ஒரு செழிப்பான பூ பூத்து வாதுமை பழங்களை தரக்கூடிய ஜீவனுள்ள ஒரு கிளையாக காணப்படுகிறது. இந்த அற்புதம் ஒரு தெய்வீக அழைப்பு. அடிப்படையாக நாம் பார்க்கும்போது தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுப்பார்கள். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டு நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுப்பார்கள். இதன் பொருள், ஆரோன் அநேகருக்கு பிரயோஜனமாக அங்கே செயல்பட போகிறார். அநேகருக்காக அங்கே பலி செலுத்த போகிறார். இஸ்ரவேல் சபையார் அனைத்து நபர்களுக்காகவும் அவர் அங்கே பாவ நிவர்த்தி செய்ய போகிறார். ஒரு கனி தரும் ஜீவியம், பிறருக்கு பயனுள்ள ஒரு ஜீவியத்திலே அவர் ஜீவிக்க போகிறார், கர்த்தருக்காக பயன்பட போகிறார் என்று பொருள். இந்த துளிர்த்த கோல் கனி தரும் ஜீவியத்தை குறிக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆரோனை அழைத்தது போல தேவனாகிய கர்த்தர் 12 சீஷரையும் அழைத்து ஊழியத்துக்கு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு 12 அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு அப்போஸ்தலர்கள் சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, கனி தரும்படியாக, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். 12 பேரை அழைத்து இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார் கனி தருவதற்காக. ஆரோனுடைய கோல் இங்கே வாதுமை கனிகளை கொடுத்தது. வாதுமை கனி ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் செழித்திருப்பார்கள், கனி தருவார்கள். அந்த துளிர்த்த கோலை நாம் கவனமாக பார்க்கும்போது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. துளிர்விட்டு அதிலே மொட்டுக்கள் காணப்பட்டன, பூ பூத்து பூக்கள் காணப்பட்டன, வாதுமை பழங்கள் இருந்தன. இதனுடைய பொருள் என்ன? வாதுமை பழம் ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது, கனிதரும் ஜீவியம். ஆரோனை குறிக்கிறது. ஆரோன் இஸ்ரேல் சபையாருக்கு, தேசத்திற்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றப்பட போகிறார். பூக்கள் எதை குறிக்கிறது? ஆரோனுக்கு பிறகு அவனுடைய சந்ததி தொடர்ந்து தேவனுக்கு பயனுள்ளதாக மாறப்போகிறது. சந்ததி சந்ததியாக இவர்கள் கர்த்தரை சேவிக்க போகிறார்கள். கூடாரத்தின் வேலைகளை, காவலை காக்க போகிறார்கள். ஆரோனுக்கு பிறகு எலியேசர் வரப்போகிறார். எலியேசருக்கு பிறகு அவருடைய சந்ததி தொடர்ந்து வரப்போகிறது என்று குறிப்பதற்காக மொட்டுக்களும் பூக்களும் கனிகளும் அங்கே காணப்படுகிறது. கனி ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது, பூக்களும் மொட்டுக்களும் எதிர்காலத்தில் வர கனிகளை குறிக்கிறது. ஆரோனுடைய சன்னதி தொடர்ந்து கர்த்தருடைய வேலையை செய்ய போகிறது. அங்கே ஆசாரியர்களாக அங்கே அவர்கள் நியமிக்கப்பட போகிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறது. சங்கீதம் 22:30 நாம் பார்க்கும்போது சந்ததி பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஆசாரிய சந்ததி. தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இங்கே இந்த வாதுமை பூக்கள், மொட்டுக்கள் தேவனுடைய ஊழியத்தை குறிக்கிறது, ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது. ஆரோனுக்கு பிறகு படிப்படியாக அவருடைய சந்ததி அவரை சேவிக்க போகிறது என்று இங்கே பொருள்படுகிறது. அடுத்ததாக, ஏன் ஆண்டவர் வாதுமை பழங்களை அங்கே தெரிந்து கொண்டார்? வாதுமை பழம் என்றால் என்ன? வாதுமை கொட்டை என்றால் என்ன? நாம் தமிழிலே இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக ஹிந்தி சொல்லான பாதாமை நாம் பயன்படுத்துகிறோம். வாதுமையை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? வாதுமை பழத்திற்கு ஆங்கிலத்திலே ஆல்மண்ட்ஸ் என்று சொல்லுவோம். எபிரேய பதம் என்னவென்று பார்த்தால் ஷாக்கெத் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் 2 அர்த்தத்தை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. முதலாவது, வாட்ச் ஆர் அவேக், காவலை காத்து கொள்வது. வாதுமை மரங்கள் இஸ்ராயல் தேசம் எங்கும் காணப்படுகிறது. நீண்ட குளிர்காலம் சென்ற பிறகு வசந்த காலத்தின் தொடக்கத்திலே முதலாக பூ பூக்கிற மரம் வாதுமை மரம். இஸ்ராயல் தேசம் எங்கும் இந்த வாதுமை பூக்கள் காணப்படும். வாதுமை என்ற சொல்லை எபிரேய பதத்திலே ஷாக்கெத் என்று சொன்னேன். இதை நாம் என்னாகமம் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 5, 6, 7ஆம் வசனத்திலே ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகிறார், காவலை காத்துக்கொள். இஸ்ரேல் புத்திரர் மேல் இனி கடும் கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள். இந்த வாதுமை கொட்டைகள், வாதுமை பழங்கள் எதை குறிக்கிறது என்றால், ஆசாரியர் விழிப்பாய் காணப்பட வேண்டும். ஒரு ஜாமக்காரனை போல வாட்ச்ஃபுல், விழித்து கொண்டிருக்க வேண்டும், காவலை காக்க வேண்டும். டு கீப் த சார்ஜ். பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காப்பது ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை, கட்டளை. இது நித்திய கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தெளிவாக ஆரோனுக்கு கற்பிக்கிறார், உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன், அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். அடுத்தபடியாக, அந்த வாதுமை பூக்கள் வேதத்தில் எங்கு காணப்படுகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை நாம் பார்க்கும்போது அதிலே வாதுமை பூக்கள் காணப்படுகிறது. 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 முக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அந்த பொன்னினால் செய்யப்பட்ட அந்த குத்து விளக்கில் வாதுமை கொட்டைகளுக்கு ஒப்பான உருவம் பதிக்கப்பட வேண்டும். மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக அது வடிவமைக்கப்பட வேண்டும். குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். இந்த பொன்னினால் செய்யப்பட்ட கொத்து விளக்கில் வாதுமை கொட்டைகளும்
பூக்களும் மொட்டுகளும் இருக்கத்தக்கதாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் எதை குறிக்கிறது? வாட்ச்ஃபுல்னஸ். தேவனுடைய சன்னதியில வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக, இந்த வாதுமை கிளையின் பொருள் என்ன என்று நாம் பார்த்தால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு சிறு பிள்ளையாக எரேமியாவை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். எரேமியா சொல்கிறார், ஆண்டவரே, நான் ஒரு பேச அறியாத சிறு பிள்ளை என்று ஆண்டவர் எடுத்து மறுமொழி சொல்லுகிறார். ஆண்டவர் அதற்கு அப்படி சொல்லாதே என்று சொல்லிவிட்டு தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக அவருக்கு தரிசனங்களை காண்பித்து விளக்குகிறார். அதிலே 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். கர்த்தர் எரேமியாவிடம் கேட்கிறார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று எரேமியா, சிறு பிள்ளையாக எரேமியா பதில் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இரண்டாவது பொருள், இந்த வாதுமை கிளைக்கு என்ன பொருள் என்றால் தீவிரமாய், துரிதமாய். முதல் பொருள் சொன்னேன், வாட்ச்ஃபுல்னஸ், காவலை காத்து கொள்வது. இரண்டாவது, தீவிரமாய், துரிதமாய் என்னுடைய காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற பொருள். ஆல்மண்ட் என்று சொல்லுகிற இந்த வாதுமை எபிரேய பதத்தில் ஷாக்கியத் என்று சொன்னேன். இதுக்கு 2 பொருள்கள் உண்டு. முதலில் நாம் பார்த்தோம் வாட்ச்ஃபுல்னஸ், அவையே காவலை காத்து கொள்வது. இரண்டாவது, துரிதப்படுத்துவது, என்னுடைய வார்த்தையை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 பொருளும் ஆசாரியத்துவ ஊழியத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசாரியன் இந்த 2 காரியங்களையும் அவசியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய காரியத்திலே காவலை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய காரியத்தை, பொறுப்பை காத்து சேவிக்க வேண்டும். ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க வேண்டும். இரண்டாவது, துரிதமாக செயல்படணும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய திட்டங்கள், கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய ஆலோசனைகளை துரிதமாக, தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும். இது ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது, இந்த வாதுமை கிளை இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த நிறைவேறுதலாக காணப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற வேரை போலவும் இயேசு கிறிஸ்து எழும்புகிறார். வறண்ட நிலம், ஒரு காய்ந்து போன ஒரு கோல் ஜீவன் பெற்றது. உயிரே இல்லாத இடத்திலே ஜீவன் வருகிறது. அதே போல இளங்கிளையை போவும் வறண்ட நிலம், ஈசாயின் அடிவேர் என்று ஆண்டவரை நாம் குறிப்பிடுகிறோம். அதிலிருந்து துளிர்த்து வருகிற ஒரு இளம் கிளை இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. த பிரான்ச், கிளை எனப்பட்டவர் வருவார் என்று நாம் படிக்கிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவனோடு சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். கிளை என்று இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட இயேசு கிறிஸ்து ஒரு இளம் கிளையாக வருகிறார். அடிமரம் மரித்ததாக காணப்படுகிறது. வறண்ட நிலத்திலிருந்து ஒரு இளம் கிளையை போல எழும்புகிறார். எதற்கு எழும்புகிறார்? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. இங்கே ஆசரிப்பு கூடார பணியை எல்லாவற்றையும் செய்வதற்கு, காவலை காக்க, அதை துரிதமாய் செய்வதற்கு ஆரோனுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. ஆரோன் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக காணப்பட்டார். இந்த துளிர்த்த கோல் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து அதனுடைய நிறைவேறுதலாக இங்கே காணப்படுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவர் இளம் கிளையை போல, கிளை எனப்பட்டவர் துளிர்த்து எழும்ப போகிறார் என்று அந்த வாதுமை துளிர்த்த கோலிலிருந்து ஒரு தேவ ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். கடைசியாக ஆரோனுடைய ஊழியமும் ஆரோனுடைய இந்த துளிர்த்த கோலும் நமக்கு என்னத்தை தருகிறது என்று நாம் பார்த்தோமானால், அது மரணத்தை மட்டுமே நமக்கு அளிக்கிறது. ஆரோனுடைய கோலுக்கும் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் கோலுக்கும் ஊழியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்ன செய்தியை நமக்கு தருகிறது? என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு. இந்த கோல் ஒரு அடையாளம், ஆனால் அது விரோதமான அடையாளம். இட் இஸ் எ டெஸ்டிமனி எகெயின்ஸ்ட் த பீப்புள். அதை திரும்பவும் சாட்சி பட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை.
துளிர்த்த வாதுமை கோலை மோசே கர்த்தருடைய சன்னதியிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து சபையார் அனைவருக்கும் காண்பிக்கிறார். இதனால் ஆரோன் மட்டுமே இந்த ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒரு செய்தியும் அறிவிக்கப்படுகிறது. இந்த கோல் உங்களுக்கு விரோதமாக ஒரு சாட்சியாக அடையாளமாக வைக்கப்படுகிறது. ஆரோன் மட்டுமே தேவனுடைய சன்னதியில பிரவேசிக்க அனுமதி உண்டு. அதுவும் வருடத்துல ஒரு முறை பாவ நிவர்த்தினால் அன்று மட்டுமே கிருபாசன தண்டையில கிட்டி சேர முடியும். வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. நீங்கள் யாரும் கிட்டி சேரக்கூடாது என்று உங்களுக்கு விரோதமான அடையாளம். இட் இஸ் எகெயின்ஸ்ட் யூ, டெஸ்டிமனி எகெயின்ஸ்ட் யூ. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய், இப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள். யாருக்கு விரோதமான அடையாளம்? சபையாருக்கு விரோதமான அடையாளம். அவர்கள் சாகாம இருக்கும்படிக்கு ஒரு அடையாளமாக, இதை பார்த்து நீ உள்ளே வராதே, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வராதே, ஆசரிப்பு கூடாரத்திலே உனக்கு வேலை இல்லை, ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யக்கூடாது, தூபம் காட்டுவதும் பலி செலுத்துவதும் ஆரோனையும் அவருடைய சந்ததியும் சேர்ந்தது, சாதாரண மக்கள் சபையாருக்கு இது விலக்கப்பட்டு இருக்கிறது என்று அந்த கோல் உனக்கு விரோதமாக சாட்சி பகருகிறது. இதற்கு முந்தின அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 250 பேர் பிரபுக்கள், பிரபலமானவர்கள் தேவனுக்கு தூபம் காட்ட பாளையத்திலிருந்து கிளம்பி வந்தார்கள். அவருடைய நிலை என்ன ஆயிற்று என்று பார்த்தோம். அதே போல அதுவும் அந்த தூப கலசங்களும் அடையாளமாக வைக்கப்பட்டது. என்னாகும் 16:40 நாம் பார்க்கும்போது, ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சன்னதியில் தூபம் காட்ட வராதபடிக்கு, கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாயிருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசேயை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். அந்த 250 பேர் காட்டின தூப கலசங்கள் அடையாளமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பலிபீடத்திற்கு மூடியாக செய்யப்பட்டிருக்கிறது. நீ வராதே, கிட்டி சேராதே, உனக்கு விரோதமான சாட்சியாய் அங்கே காத்திருக்கிறது. ஆரோனுடைய கோல் உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கிறது. இதை தொடர்ந்து நாம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியில் பக்கத்தில் வையுங்கள், அங்கே அது உங்களுக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும். 3 காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. முதலில் நான் சொன்னேன், அந்த கோராகு கூட்டத்தார் கொண்டு வந்த அந்த தூப கலசம் அங்கே உங்களுக்கு அடையாளமாக, உங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. 2வது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் அங்கு உங்களுக்கு விரோதமான அடையாளமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. 3வதாக கர்த்தருடைய கற்பனை, 10 கற்பனை, இந்த கற்பனை புஸ்தகம்லாம் எழுதப்பட்டு சாட்சிப்படியின் அருகிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது? அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். 3 பொருள்களும் உனக்கு விரோதமான சாட்சி பகருகிறது. நீ பரிசுத்த ஸ்தலத்தின் அருகிலே வராதே, இங்கே வந்தால் உனக்கு மரணம் சம்பவிக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து வருகிற அந்நியன் யாரும் கொலை செய்யப்பட கடவன். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து வருகிற எவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கனமான ஊழியத்துக்கு ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் அதில் கிட்டி சேர முடியாது. வாசற்படி வரைக்கும் வா, இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராது. ஆரோனுடைய காரியங்களை நீ செய்யக்கூடாது என்று இந்த பிரமாணங்கள் உங்களுக்கு விரோதமான சாட்சியாய் காணப்படுகிறது. லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, ஆரோனுடைய குமாரர்கள் இருவர் துணிகரமாய் அந்நிய அக்கினியை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சன்னதியில பிரவேசிக்கிறார்கள். நாதாப், அபிகோ இருவரையும் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்ட அக்கினி பட்சித்து விடுகிறது. அவர்கள் ஆசாரியர்கள், ஏபோத்து தரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் அந்நிய அக்கினியை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பிரவேசிக்கிறார்கள். கர்த்தருடைய அக்கினி பட்சித்து விடுகிறது. சாதாரண ஜனங்கள் எம்மாத்திரம். இந்த ஆரோனுடைய கனமான ஊழியம் இந்த காலத்திலே நமக்கு கிடையாது. யாராவது நாம் சொல்லுவோமானால், நான் ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவோமானால் அது செல்லாது. ஆரோனுடைய ஊழியம் பழைய ஏற்பாட்டோட நிறைவேறி விட்டது. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் நிறைவேறி விட்டது. கிறிஸ்து நமக்காக ஒரே பிரதான ஆசாரியராக, நித்திய பிரதான ஆசாரியராக யூதா கோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். ஆரோனுடைய கோலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய கோலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆரோனுடைய கோல் மரணத்தை வருவிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்ல மேய்ப்பனாகிய அந்த இயேசு கிறிஸ்துடைய கோல் எப்படிப்பட்டது? தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம். ஆரோனுடைய கோல் மரணத்தை வருவிக்கும்.
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய கோல், நல்ல மேய்ப்பனுடைய கோல், நம்மை தேற்றி ஆற்றுகிற கோல். மனதின் விசாரங்கள் பெருகும் போது அவருடைய ஆறுதல்கள் நம்மை தேற்றுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆசரிப்பு கூடாரம் அந்த எல்லையை தாண்டி வராதே, உனக்கு மரணம் காத்திருக்கிறது என்று அது எச்சரிக்கிறது. நமக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. கோலும் சரி, தூபகலசமும் சரி, பிரமாணமும் சரி, நமக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய நல்ல மேய்ப்பர் நம்மை அழைக்கிறார். என் அண்டையிலே வா, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன், என் அண்டையில வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நமக்கு விரோதமாக சாட்சி பகர்ந்த அந்த பிரமாணங்களை, நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போடுகிறார். கொலைசேர்ல நாம் படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு, நமக்கு விரோதமாக ஆரோனுடைய கோல் அங்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருந்தது. நமக்கு விரோதமாக சாட்சி பிரமாணம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. நமக்கு விரோதமாக அந்த தூப கலசங்கள் அடையாளமாக பலிபீடத்தை மூடி இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறார் என்று பார்த்தால், அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு சிலுவையில் ஆணி அடிக்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை திறந்து கொடுக்கிறார். அவருடைய சரீரத்தை கிழித்து நமக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை திறந்து கொடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ளே வராதபடிக்கு திரைச்சீலை மூடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட போது, ஜீவனை நமக்காக விடும்போது திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிக்கப்பட்டது. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்காக இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகிறார். என் அண்டையில் வா, அருகில் வா, என் இடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று உறுதியாக சொல்லுகிறார். நாம் பார்த்தோம், ஆரோனுடைய அந்த கனமான ஊழியம் இந்த நாட்களிலே கிருபையின் காலத்திலே அது செல்லுபடி ஆகாது, மாற்றப்பட்டு விட்டது. ஆசாரித்துவம் மாற்றப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து நமக்காக நித்திய பிரதான ஆசாரியராய் காணப்படுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது நமக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை அங்கே கிடைக்கிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல், ஆரோன் போல இல்லாம இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேருவோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம், கிருபாசனத்துக்கு கிட்ட வந்தா மரித்து போயிடும், மரணம் உன்னை சந்திக்கும், தேவ சந்நிதியிலிருந்து அக்கினை புறப்பட்டு உன்னை கொன்று போடும், வராதே என்று சாட்சி பகர்ந்தது இங்கே அழகாக நமக்காக எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. கிருபாசன தண்டையில கிட்டி சேருங்கள். ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபை அடைய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறார். தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேருங்கள் என்று அழைக்கிறார். அந்த கிருபாசனம் வேறு யாரும் இல்லை, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே அந்த கிருபாசனம். நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவின் அந்த கோல் நமக்காக காத்திருக்கிறது. நம்மை ஆதரிக்கிற கோல், நம்மை தேற்றுகிற கோல், நம்மை வழி நடத்துகிற கோல், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கோல் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அது நமக்கு விரோதமாக சாட்சி சொல்லவில்லை, நம்மளை ஆறுதல் படுத்துகிறது, நம்மளை ரட்சிக்க வந்த கோல். இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று ஒப்புக்கொடுங்கள். இன்று என் சத்தத்தை கேட்பீர்கள், ஆனால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. உங்களை ஒப்புக்கொடுங்கள். காலம் மிகவும் சமீபமாயிருக்கிறது. இந்த உலகமும் அதை சார்ந்த எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு இன்னும் குறுகிய காலம் இருக்கிறது. நாட்களை வீணாக்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.